திரு வைரமுத்து அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். தன்னுடைய இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு வைரமுத்து. இந்த நேரத்தில் ஒரு விஞ்ஞானியாக, ஏவுகணை தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தவர், அதே நேரத்தில் ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் இருந்தது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு ஒரு அரிய ஒரு காம்பினேஷன் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு பன்முகம் கொண்ட ஒரு மனிதராக வாழ்ந்தவர் அப்துல் கலாம் அவர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன எந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஒரு விஞ்ஞானி கவிஞராகவும் திகழ்ந்தது அபூர்வமான கலவை என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். விஞ்ஞானத்திற்கும் கவிதைக்கும் அடிப்படை என்பது கற்பனைதான். அறிஞர் பெருமகன் அப்துல் கலாம் அவர்கள் நூலில் குறிப்பிட்டதைப் போலவும் பல மேடைகளில் சொல்லிச் சென்றதைப் போலவும் ராமேஸ்வரம் கடற்கரையில் அவர் விஞ்ஞானியாகிறார், கவிஞராகிறார். என் தலைக்கு மேலே பறவைகள் பறந்து போவதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அந்த பறவைகள் எனக்குள் பல்வேறு உணர்ச்சிகளை மூட்டிவிட்டன. பறவை எப்படி பறக்கிறது என்ற கேள்விதான் என் கற்பனையின் அடிப்படை. நானும் பறவைகளை பார்த்திருக்கிறேன். நான் பறவைகளை கற்பனையாகவும் அதிசயமாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பார்த்ததால் கவிதை எழுத வந்து விட்டேன். அவர் பறவையை அறிவியல் ரீதியாகவும் ஆக்கபூர்வமாகவும் நடைமுறை சித்தாந்தங்களுக்கு ஏற்பவும் அந்த பறவைகளை ராமேஸ்வரம் கடற்கரையில் கண்டதனால் அவர் விஞ்ஞானியாகிவிட்டார். விஞ்ஞானி ஆனாலும் அவருக்குள் இருந்த கவிதை கூறு குறையவே இல்லை. அறிஞர் பெருமகன் அப்துல் கலாம் அவர்களை பற்றி நினைக்கிற பொழுது அவர் பிறப்பால் ஓர் இஸ்லாமியர், தொழிலால் விஞ்ஞானி, பதவியால் ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர். ஆனால் எந்நாளும் அவர் தான் தமிழர் என்றும் தமிழர்களின் ஞான செல்வம் திருக்குறள் என்றும் இந்த உலகத்துக்கு ஓதுவிக்க ஒருபோதும் தவறியதில்லை. என்னை நெறிப்படுத்தியது திருக்குறள், நான் பின்பற்றுவது திருக்குறள், நான் போற்றுவது திருக்குறள், என்னை ஆற்றுப்படுத்துவது திருக்குறள் என்ற கருத்தை அவர் எல்லா மேடைகளிலும் முன்மொழிந்திருக்கிறார். கவிதைக்கும் விஞ்ஞானத்துக்கும் அடிப்படை கற்பனை என்பதனால் அந்த கற்பனை என்னும் பெருங்கூறு அறிவோடு சேர்ந்து விஞ்ஞானமாகிறது, உணர்ச்சியோடு சேர்ந்து கவிதையாகிறது. அவர் கவிஞருக்கு கவிஞர், விஞ்ஞானிக்கு விஞ்ஞானி, தலைவருக்கு தலைவர், மனிதருக்கு மனிதர், தமிழருக்கு தமிழர். இந்த நேரத்தில் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை பாடம் என்பது மிக முக்கியமாக தமிழ் வழி கல்வியை, தாய்மொழி வழி கல்வியை பறைசாற்றுவதாக இருக்கிறது இல்லையா? ஏன்னா ராமேஸ்வரத்துடைய கடைக்கோடியில் ஒரு சாதாரண கிராமத்தில் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயின்ற ஒருவர் விஞ்ஞானியாக மாறி பாரத ரத்னாவை பெற்று நாட்டின் முதல் குடிமகனாக, குடியரசுத் தலைவராக உயர முடியும் என்பது தமிழ் வழி கல்வி மீதான ஒரு ஒரு மிகப்பெரிய பற்று வேண்டும் என்பதை பறைசாற்றுவதாக இருக்கிறது அல்லவா? அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. தாய்மொழி வழியில் கல்வி கற்கிற ஒருவர் அறிவில் பின்தங்குவார் என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை. உத்தமர் காந்தியடிகள் கல்வி குறித்து என்ன கருத்தை கொண்டிருந்தாரோ அதே கருத்தையே அப்துல் கலாம் அவர்களும் கொண்டிருந்தார். தாய்மொழி வழியில் கல்வி கற்பதுதான் மூளைக்கு எளிது. தாய்மொழி வழி கல்விதான் இயல்பு, மற்றதெல்லாம் திணித்தல் என்ற கருத்தை உத்தமர் காந்தியடிகள் இந்த உலகுக்கு சொன்னார். அப்துல் கலாம் அவர்கள் அதை பின்பற்றினார். எமக்குள்ள பெருமையெல்லாம் தாய்மொழி வழியில் கல்வி கற்றால் பின்னடைவு ஏற்படும் என்ற மூட நம்பிக்கையை முறியடித்த ஒரு திடப்பொருள் அறிஞர் அப்துல் கலாம் என்றால் அது மிகையில்லை. நிகழ்கால சமுதாயத்திற்கு அவர் பெரிய சாட்சி, எங்களுக்கெல்லாம் பெரிய பக்கபலம். எனவே அறிவு என்பது தாய்மொழி வழியிலும் ஊட்டப்படும், அதில் ஊட்டமும் பெறும் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டு. அவர் எழுதிய நூல்களெல்லாம் தமிழில் சிந்திக்கப்பட்டு ஆங்கிலத்தில் படைக்கப்பட்டவை. ஆங்கிலத்தில் சிந்தித்து தமிழில் பேசுகிறவர்கள், ஆங்கிலத்தில் சிந்தித்து தமிழில் எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழில் சிந்தித்து ஆங்கிலத்தில் எழுதி தமிழிலேயே நூல்களும் எழுதிய பெருமகன் அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய நூல்களெல்லாம்
இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று நான் நம்புகிறேன். அவரை எங்கே அடக்கம் செய்வது என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த நிமிடத்தில் இந்தியாவில் நிலவுகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் அதற்கு ஒரு முடிவு கிட்டலாம். உறவினர்கள் ராமேஸ்வரத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் எங்கள் புதையலை என்று கேட்கிறார்கள். ஊர் மக்கள் கேட்கிறார்கள். இந்திய அரசு முன்னாள் ஜனாதிபதி என்கிற வகையில் அவர் எங்கே நல்லடக்கம் செய்யலாம் என்று யோசித்து உறவினர்களையும் கேட்டு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அவர் எங்கே அடக்கம் செய்யப்படுகிறார் என்பது முக்கியமில்லை. இந்தியர்களின் நெஞ்சில் அவர் நல்லடக்கம் செய்யப்படுகிறாரா என்பதே முக்கியம். மண்ணுக்குள் ஒரு உடல் மட்டும்தான் புதையும். அது இதயத்துக்குள் புதைந்தால் ஒழுக்கமாக, நெறியாக, தன்னம்பிக்கையாக, உற்சாகமாக, ஒரு தத்துவமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் காலையிலிருந்து தொலைக்காட்சிகளை கண்ணுற்று வருகிறேன். கோவையில் மௌன அஞ்சலி செலுத்திய இடத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அழுது கொண்டே பேசுகிறார். எனக்கும் அழுகை வந்தது. அவர் யார்? அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு நேரடியாக பயன்பட்டவரா, உறவினரா, அல்லது சொந்தக்காரரா, அல்லது அவரோடு பார்த்து பழகியவரா, பால்ய நண்பரா, பள்ளித்தோழரா? இல்லை, அப்துல் கலாம் எங்கோ இருக்கிறார், இந்த ஆட்டோ ஓட்டுநர் எங்கோ இருக்கிறார். இரண்டு பேரையும் இணைத்தது எது? மனித நேசம். யார் ஒருவர் மண்ணுக்காக, மக்களுக்காக, தன்னல மறுப்பில், பொதுநல பொறுப்பில் வாழ்கிறாரோ, ஆளுகிறாரோ, அவரை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டு கொண்டாடுவார்கள். அவருக்கு ஓய்வு இல்லை என்பதை பெரிதாக சொல்லுகிறார்கள். உண்மைதான். குடியரசுத் தலைவராக ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவர் ஓய்வறியாதவர். காற்றுக்கு ஓய்வு இருக்குமா? யார் தெரியுமா ஓய்வெடுப்பார்கள்? எவன் ஒருவன் தனக்காக மட்டும் வாழ்கிறானோ அவன் ஓய்வெடுப்பான். எவன் ஒருவன் சமூகத்திற்காக வாழ்கிறானோ அவன் ஓய்வெடுக்க மாட்டான். காற்று ஓய்வெடுக்காதது போல அப்துல் கலாம் அவர்களும் ஓய்வெடுக்கவில்லை. மரணம் என்பது அவருடைய உடலுக்கான ஒரு பௌதிக முற்றுப்புள்ளிதான். அவ்வளவுதான். அவர் கருத்துக்கள் உயிர்ப்போடு இருக்கும், அவர் எண்ணங்கள் உயிர்ப்போடு இருக்கும், அவருடைய தத்துவங்கள் மக்களை இயக்கிக் கொண்டே இருக்கும். அவர் செயலாக, எண்ணமாக, இன்னும் தத்துவமாக இந்திய மக்களை இயக்கிக் கொண்டே இருப்பார் என்று நம்புகிறேன். இயக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். இந்தியர்களின் மிகப்பெரிய ஒரு குணம் மறதி. தொழில்நுட்ப யுகம் வந்த பிறகு யாரும் தொடர்ந்து நினைக்கப்படுவதில்லை. ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் மறக்கப்படக்கூடாத மாமனிதர். இந்திய சமூகத்தில் இப்படி ஒருவர் பிறந்தார் என்பதை அடுத்த நூற்றாண்டு நம்புவதற்கு மறுக்கும். அந்த மாமனிதரை இளைய சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சார், ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்துல் கலாம் அவர்கள். ஒவ்வொரு மிகப்பெரிய தலைவர்களும் மரணமடையும் போது இரங்கல் பா வாசிப்பது அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அப்படிங்கிறது கவிஞர்கள் மரபாகவே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு இரங்கல் பா எழுதுவது பற்றி நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? ஏதேனும் ஒன்று இரண்டு வரிகள் சொல்ல முடியுமா? அவரே ஒரு கவிதைதான். கவிதைக்கு ஒரு கவிதை எழுத வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. என்ற போதிலும் கூட அவர் இரங்கல் அறிக்கையில் நான் சில செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அவர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர். ஆனால் இந்தியாவே அவரது குடும்பம். செல்வம் எதையும் அவர் சேர்த்து வைக்கவில்லை. அவர் திரட்டி தந்திருக்கும் ஞான செல்வங்களே இந்தியாவுக்கு அவர் எழுதி வைத்திருக்கும் சொத்து. ஒரு மனிதன் மரணத்தை எப்படி வெல்ல முடியும் என்றால், மரணத்திற்கு பிறகும் செயல்களால் வாழும் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். மரணத்தை வெல்வதற்குத்தான் மனிதன் பிறப்பெடுக்கிறான், மரித்து போவதற்கு அல்ல. விலங்குகள் மரித்து போகின்றன, மரணத்தை அவை வெல்வதில்லை. மரங்களும் மரித்து போகின்றன. மரித்த பிறகும் கூட கதவுகளாய், நிலைகளாய், சாளரங்களாய், ஊஞ்சல்களாய், எழுதுகோலாய், பலகைகளாய் மரங்கள்
மறு உருவம் பெற்று வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. மரங்கள் மறு உருவம் பெற்று மரித்த பிறகு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிற போது, மரங்களை விட பேரறிவு பெற்ற மனிதன் மரணத்திற்கு பிறகும் வாழ முடியாதா? அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மரணத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறார். மரணம் என்பது இந்த எலும்பும் சதையும் நரம்பும் கொண்ட இந்த உடலுக்கு, அதன் பிறகு மரணத்தை வெல்லுகிற மனிதன் தான் கொண்ட செயல்களின் நீட்சியால் வாழ்கிறார். அவரது செயல்கள் நீளுகிற போது அவர் அதில் வாழ்கிறார். மரங்களை நடச் சொன்னார். உலகம் புவி வெப்பமாதல் என்ற பேராபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில், மழைகளின் பருவங்கள் மாறுகிற ஒரு காலகட்டத்தில், பருவங்களே பிழைகள் செய்கிற ஒரு காலகட்டத்தில், சூரியனும் வானமும் இந்த பூமியை ஏமாற்றுகிற ஒரு காலகட்டத்தில், வளர்ந்த நாடுகள் தங்கள் நச்சு புகையால் நம்முடைய மழையை கொள்ளையடிக்கிற ஒரு காலகட்டத்தில், அவற்றையெல்லாம் வெல்லுவதற்கான வழி இந்த பூமியிலிருந்து வானத்திற்கு செலுத்தக்கூடிய ஆக்சிஜன் என்று அவர் விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடித்தார். உங்களுடைய மரங்களை பாடுவேர் என்ற கவிதை கூட இந்த திட்டத்திற்கு எனக்கு ஒரு பெரிய உந்துதல் என்று அந்த மாமேதை சொன்னபோது நான் மகிழ்ந்து போனேன். சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒவ்வொரு மரமும் அப்துல் கலாம் பேர் சொல்லும். நதிகளில், மலைகளில், மலர்களில், மனங்களில், குழந்தைகளின் புன்சிரிப்பில், இளைஞர்களின் வெற்றியில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றே எனக்கு தோன்றுகிறது. மரணத்தை வெல்வதற்கு சில மனிதர்களால் தான் முடியும். மரணத்தை வென்று கொண்டே இருப்பவர் அப்துல் கலாம் அவர்கள்.